ஓம் சாந்தி 21/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கரண்ட் சக்தி கொடுப்பதற்காக தந்தையே வந்திருக்கிறார். நமக்கு ஆத்மா சக்தி இழந்து போச்சு இல்லையா, அதனால இப்போ சக்தி கொடுக்க தான் பாபா வந்திருக்கார், கரண்ட் கொடுக்க வந்திருக்கிறாரு. நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருந்து புத்தியின் தொடர்பு ஒரு தந்தையிடம் கொண்டு சென்றால் உங்களுக்கு கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்குன்றாரு. இப்போ நம்மளை நாமே இந்த தேகம் கிடையாது, நம்ம ஆத்மா, நம்ம உடலை இயக்குற சக்தி. நம்ம ஒரு ஆத்மா அபிமானியா இருந்து புத்தியின் தொடர்பை ஒரு பாபாவை நோக்கியே கொண்டு போகணும். அவரையே நினைக்கணும். அவரை நினைக்க நினைக்க நமக்கு சக்தி கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்குன்றாரு. கேள்வி, உங்களிடம் இருக்கக்கூடாத அனைத்தையும் விட மிகப்பெரிய அசுர சுபாவம் எதுன்றாரு. பாருங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடாத, இப்ப பிகே ஆயிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடாத அனைத்தையும் விட மிகப்பெரிய அசுர சுபாவம் எதுன்னு கேட்கிறாரு. பதில், அசாந்தியை பரப்புவதே அனைத்தையும் விட மிகப்பெரிய அசுர சுபாவமாகும்ன்றாரு. அசாந்தியை பரப்புறது, அதாவது நம்மளும் நிம்மதி இல்லாம மற்றவங்களையும் நிம்மதி இல்லாம பண்றது, அமைதி இல்லாம பண்றது, மனசை அமைதி இல்லாம பண்றதுதான் மிகப்பெரிய அசுர சுபாவமாகுன்றாரு. அசாந்தியை பரப்புவோர் மூலமாக மனிதர்கள் தொல்லை அடைகின்றனர். இந்த மாதிரி யாரெல்லாம் அசாந்தியை பரப்புறாங்களோ அவங்க மூலமா மனுஷங்க தொல்லை அடைகின்றனர். அவர்கள் எங்கு சென்றாலும் அசாந்தியை தான் பரப்புவார்கள்ன்றாரு. அவங்க இங்கன்னு கிடையாது, ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த இடத்துல எல்லாரும் நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவாங்க. சரி, அங்கேருந்து போயிட்டா வேற எங்கேயாவது போயிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு போவாங்க. அங்கேயும் போயிட்டு அவங்க அதே மாதிரி தான் அசாந்தியாக பண்ணுவாங்க. எங்கே போனாலும் அசாந்தியாக அவங்க பரப்புவாங்கன்றாரு. ஏன்னா அவங்க தன்னை மாற்றிக்கணும், தன்னை மாற்றிக்கிட்டாதான் அமைதியாக்கிட்டாதான் எங்கே போனாலும் நம்மளால் அமைதியாக இருக்க முடியும். எனவே அனைவரும் பகவானிடம் அமைதியின் வரத்தினை தான் இப்போ வேண்டுகின்றனர் சொல்கிறாரு. இப்போ நம்ம அமைதியை தேடி போகிறோம், எங்கே போனாலும் நம்ம மனசில் நிம்மதி இல்லைன்னா எங்கேயுமே நிம்மதி கிடைக்காது. அதனால் அமைதி கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. ஆத்மா அமைதி ஸ்வரூபமாக இருக்குது. அதனால் இப்போ பாபா தான் நமக்கு அந்த வரத்தினை கொடுக்க வந்திருக்காரு. எல்லாருமே அவர்கிட்ட தான் அதை வேண்டுறாங்க. பாடல் ஓடுது, தீபத்திற்கும் புயலருக்கும் நடுவில் நடக்கும் யுத்தத்திற்கான கதை இதுன்ட்டு ஒரு பாடல் ஓடுது. தீபத்திற்கும் அந்த புயல் அடிக்கும் போது தீபம் என்ன ஆகும், அப்படியே அலப்பாயும் அணைஞ்சிடற மாதிரி போகும். அந்த அணையாம இருக்கணும். அதுக்கு நடுவில் நடக்கிற யுத்தத்திற்கான கதை எதுன்னா நம்ம கதை தான். ஆத்மான்ற தீபம் ஏத்துறாரு, ஆனால் அந்த மாயா புயல் அணைக்கிறதுக்கு, ஜோதி அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதுக்கு நடுவில் நடக்கிற யுத்தம் தான் நம்ம கதைன்றாரு. ஓம் சாந்தி. அது பாடல் ஓடுது, அதுக்கான அர்த்தம் இதுதான். ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான செல்லமான குழந்தைகள், பாடலின் வரியை கேட்டீர்கள் சொல்றாரு. இந்த பாடல் பக்தி மார்க்கத்திற்குரியது, பக்தியில பாடுறாங்க. பிறகு அதனை ஞானத்திற்காக இப்ப மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதுன்றாரு. ஆரம்ப காலத்துல ஞானத்துக்கு பாடல்லாம் எழுதலை. அப்போ பக்தியில என்னென்ன பாடல் இருந்துச்சோ அதை தான் பாபா அர்த்தம் புரியாம எழுதியிருந்தாலும் அது ஞானத்துக்கு கரெக்டா இருக்குது. அந்த பாட்டை தான் பாபா ஓட பண்ணாரு. அதை போட்டு விட்டு யோகா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாபா முரளி படிப்பார். அந்த மாதிரி இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பக்தி மார்க்கத்துக்கு தான், ஆனா அதுக்கப்புறம் அது ஞானத்திற்கான மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதுன்றாரு. வேற யாரும் இம்மாதிரி மாற்றவே முடியாதுன்றாரு. வேற யாரும் இந்த மாதிரி மாற்ற முடியாது. தீபம் என்பது என்ன நமக்கு தெரியும் இல்லையா, புயல் என்பது என்ன என்பதை உங்களில் கூட வரிசைப்படி முயற்சியின் அனுசாரப்படி அறிந்து கொள்ள முடியுன்றாரு. வரிசை கிரமமா தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தீபம்ன்றது ஆத்மா தீபம், அதை தான் புயல் அணைக்க வருது, மாயா புயல் என்று நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மா எனும் தீபம் மங்கி விட்டதுன்றாரு. தீபத்தை பிரகாசப்படுத்துவதற்காக இப்போது தந்தை வந்திருக்கிறார் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். யாரேனும் இறந்து விட்டால் அருகில் தீபத்தை ஏத்துறாங்க, அதனை மிக கவனமாக பார்த்து கொள்கின்றனர். யாராவது இறந்துட்டாங்கன்னா தலைமாட்டில் ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சிருவாங்க. அது அத்தனை நாள் 13 அந்த 30 கும்புற வரைக்குமே அதை ஏற்றி வச்சிருப்பாங்க. அப்படியே தலைமாட்டில் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருப்பாங்க. ஒருவேளை தீபம் அணைந்து விட்டால் ஆத்மாவானது இருளில் செல்ல வேண்டியதாகும் என தீபத்தை ஏற்றுகின்றனர். அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுச்சு, அந்த உடலையும் கொண்டு போய் எரிச்சிருவாங்க. ஆனாலும் அந்த இடத்துல தீபத்தை ஏற்றி வைப்பாங்க. ஏன்னா அது அணைஞ்சிடுச்சுன்னா ஆத்மா அலையும் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை ஏத்துறாங்க. சத்தியுகத்தில் இம்மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. சத்தியுகத்தில் இந்த மாதிரிலாம் இறந்துட்டா அந்த வச்சு அந்த அவங்க படத்தை வச்சு விளக்கேற்றுறது, அந்த சரீரத்தை வச்சு விளக்கேற்றுறது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்கே மரணம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது தான் மரணம்.
அங்க அழலாம் மாட்டாங்க, அங்க வெளிச்சத்துல இருப்பாங்க, இருள்ல இருக்க மாட்டாங்க. பசி என்பதற்கான விஷயமே அங்க இருக்காது. அங்கு பொக்கிஷங்கள் பெரிய அளவில் கிடைத்திருக்குன்றாரு. இங்கு ஆழ்ந்த இருள் இருக்கின்றது, கெட்டு போன உலகம் அல்லவான்றாரு. இங்க எப்படி இருக்குது, ஆழ்ந்த இருளா இருக்குது. ஏன்னா உலகம் கெட்டு போயிருக்கு இல்லையா. அனைத்து ஆத்மாக்களின் தீபமானது மங்கி விட்டதுன்றார் பாபா. இப்ப எல்லா ஆத்மாக்களுடைய தீபமானது மங்கி போயிடுச்சுன்றாரு. அதிகமாக உங்களுடைய தீபமானது மிகவும் மங்கி விட்டதுன்றாரு. இப்ப நம்மளுடைய தீபம் தான், அதாவது இப்ப நிறைய பேர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க உலகத்துல, எல்லாரும் ஜாலியா தான் இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து யார் நடிக்க வந்தாங்களோ, 84 பிறவி எடுத்திருக்காங்களோ, அவங்களோட தீபம் தான் ரொம்ப மங்கி போயிடுச்சு. அதனாலதான் துக்கம், கவலை, கடவுளை தேடி ஆத்மா அலையுது. இப்போது கரண்ட் எங்கிருந்து கிடைக்கும்? சரி, இப்ப எப்படி கரண்ட் வரும்? தீபம் ஏற்றி வைக்கிறோம், அணைஞ்சு போச்சு. இப்ப எங்கிருந்து நமக்கு கரண்ட், ஆத்மாக்கு சக்தி வரும்? எங்கிருந்து கிடைக்கும்? கரண்ட் தந்தையிடமிருந்து மட்டுமே கிடைக்கும் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இப்ப சக்தி ஆத்மாக்கு எங்கிருந்து வரும்னா பாபாட்டந்து தான் வரும்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். கரண்ட் அதிகமானால் பல்பில் வெளிச்சம் அதிகமாக வெளிப்படும். இப்ப வீட்லயே நம்ம கரண்ட் வந்து அதிகமா வருது, இப்ப கம்மியா வருதுன்னா, எலக்ட்ரிசிட்டி கம்மியா லோவா இருக்குன்னா அப்போ வந்து பல்பு வந்து நின்று எரியும். அப்போ சப்போஸ் அதிகமாக வருதுன்னா வெளிச்சம் அதிகமாக எரியும் இல்லையா. இப்போது நீங்கள் மிகப்பெரிய மிஷின் மூலமாக கரண்ட் அடைகிறீர்கள். இப்போ கடவுளே வந்து இப்போ ஒரு பெரிய மிஷின் ஓப்பன் பண்ணிக்கிறாரு, அது மூலமாக நம்ம சக்தி அடையிறோன்றாரு. பம்பாய் போன்ற பெரிய நகரங்கள் பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆகவே அதிகமாக கரண்ட் அங்கே தேவைப்படும் இல்லையா. எனவே அவசியம் பெரிய மிஷின் வேண்டும், இது எல்லையற்ற விஷயமாகுன்றாரு. இப்போ உலகத்துக்கே பாபா கரண்ட் அடிக்க வந்திருக்கிறாரு, எல்லையற்ற விஷயம். முழு உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களின் தீபம் மிகவும் மங்கி விட்டதுன்றாரு. இப்போ முழு உலகமே நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே ஆத்மாவோட தீபம் மங்கிடுச்சுன்றாரு. அவர்களுக்கு கரண்ட் இப்போ கொடுக்கணுன்றாரு. இப்போ கடவுள் தான் எல்லாருக்கும் ஆத்மால ஜோதி வந்து மங்கி போச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுத்து பழையபடி சக்திசாலியாக ஆக்குறது அவர் பொறுப்பு தான். புத்தியின் தொடர்பை தந்தையிடம் இப்போ ஈடுபடுத்துங்கள்ன்றாரு. நம்ம புத்தி வந்து அங்கங்கே அலைஞ்சதுல மாயா வந்து நம்மளை கடவுளை நினைக்க விடாம இந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்மளை அலைய வச்சிருச்சு. அதுல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ புத்தியின் அதனாலதான் நம்ம ஆத்மால பேட்டரி லோ ஆயிடுச்சு, சக்தி குறைஞ்சு போச்சு. வேற எந்த விஷயத்துல நீங்க மனசை ஈடுபடுத்தினாலும் ஆத்மா லோ ஆயிட்டே வரும், பேட்டரி லோ ஆயிட்டே வரும். எப்போ பாபா நினைக்கிறோமோ அப்போதான் ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகும். எப்படி செல்போன்ல வந்து பேட்டரி சார்ஜ் போடுறோம் இல்லையா, அது ஒரு 100% ஏறினா தான் நாள் முழுதும் பயன்படுத்த முடியும். அது மாதிரி நம்ம காலையில அமிர்த வேளையில பாபா கிட்ட கரண்ட்ல ஆத்மாவை போடணும். பாபா கரண்ட் கொடுப்பாரு, பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கணும், ஆத்மான்ற பேட்டரியை. அப்பதான் முழு நாளும் நடிக்க முடியும். அதனால இப்ப புத்தியின் தொடர்பை தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள்ன்றார். இதுவே முக்கியமான விஷயம் என தந்தை இப்ப புரிய வைக்கிறார். நமக்கு இது முக்கியமான விஷயமே இப்ப இதான்றாரு. இப்ப தேகி அபிமானி ஆகுங்கள்ன்றாரு. இப்போ ஆத்மா அபிமானி ஆகுங்க, இந்த உடல் உணர்வை விட்டுடுங்க. தேகினா உடல் அற்ற, தேகி அபிமானி ஆகுங்கள்ன்றாரு. முழு உலகத்தை சேர்ந்த பதித மனிதர்களை பாவனமாக்க அனைவருடைய தீபத்தையும் பிரகாசப்படுத்துவதற்காக இப்ப தந்தை வந்திருக்கிறார். இப்ப கடவுள் வந்திருக்க நம்மளை மட்டும் மாத்த வரல, முழு உலகத்தையும் தூய்மையாக்க, எல்லாருடைய தீபத்தையும் பிரகாசமாக்க தான் வந்திருக்கிறார். ஆக எவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கிறார் பாருங்களா. ஆனா அவர் இருக்கிறதோ சின்ன புள்ளி தான், ரூபா புள்ளி தான், ஆனா அவர் எவ்வளவு பெரியவர். முழு உலகத்தை சேர்ந்த மனிதர்களின் ஆத்ம தீபத்தை இப்ப ஏற்றுகின்றார். ஒன்றும் இல்லை, அறிமுகம் கிடைச்சாலே போதும், தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செஞ்சாலே தீபம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். தந்தை யார், எப்படி தீபத்தை ஏற்றுகின்றார் என யாருக்குமே தெரியாது. ஆனா யாருக்கும் தெரியாது கடவுள் யாரு, அவர் எப்படி வராரு, வந்து நம்மளை எப்படி மாத்துறாரு, எதுவுமே தெரியாது. அவரை ஜோதி சுரூபம் என்றும் கூறுகின்றனர். அவர் என்ன சொல்றாங்க, ஜோதி சொரூபன்ட்டு சொல்றாங்க. பிறகு சர்வ வியாபி என்றும் கூறுகின்றனர். அப்புறம் அவர் சர்வ வியாபின்னா ஜோதி சொரூபன்றாங்க, அப்புறம் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்றாங்க. இது என்ன அர்த்தம்? ஜோதி சொரூபமாகவும் தந்தையை அழைக்கிறாங்க. ஏனென்றால் ஆத்ம தீபமானது மங்கிடுச்சு இல்லையா, அதனால ஜோதி சொரூபம் தந்தையை தான் அழைக்கிறாங்க. அகண்ட ஜோதியின் காட்சியும் கிடைக்கின்றது. அவங்க வந்து கடவுளை கூப்பிட பக்தி செய்ய அவங்களுக்கு காட்சி கிடைக்குது, அகண்ட ஜோதியின் காட்சி கிடைக்குது. மிக பிரகாசமான ஒளியின் காட்சி அர்ஜுனருக்கு கிடைத்ததாகவும் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவும் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மகாபாரத போர்ல கடைசியா வந்து கிருஷ்ணர் வந்து அந்த விஸ்வரூப காட்சி காட்டுறாரு. அவ காட்டும்போது
அவர் வந்து பெரிய ஒளி ரூபமா ஒளியின் காட்சி அர்ஜுனருக்கு கண்ணு கூசுது, அதை பார்க்க முடியல. நிறுத்து நிறுத்துன்ட்டு சொல்றாரு, என்னால பொறுக்க முடியலன்ட்டு சொல்றாரு. அதிக கரண்ட் இருந்தது, சக்தி அந்த அளவுக்கு இருந்தது. இப்போது இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும் கடவுள் வந்து அந்த மாதிரி அகண்ட ஜோதிலாம் கிடையாது. அவர் சக்தி சர்வ சக்திவான். அவர் வந்து புள்ளியா இருக்கிறார். ஆனா வந்து அவர் ஒரு உடல்ல வர்ற அளவுக்கு, அவரை தாங்குற அளவுக்கு ஒரு உடல், அது இப்ப இருக்கிற உடலுக்கு சக்தி கிடையாது. இப்ப நம்ம தமோ பிரதான உடல்ல அவர் வந்து இறங்குறாருன்னா அவருடைய சக்தி அதிகம். நம்ம உடல் வந்து அந்த அளவுக்கு சக்தியை தாங்காது. இருந்தாலும் பிரம்மா பாபா அந்த சக்தியை தாங்கிட்டு அவர் வந்து தூய்மையானார். தூய்மையாகி நமக்கு வந்து அந்த அந்த பாடத்தை, அந்த அவர் சொல்ற முரளி ஞானத்தை நமக்கு சொன்னார். இதை தான் அவங்க வந்து அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அதிக சக்தி வாய்ந்தவர் கடவுள். அவர் வந்து ஜோதி ஸ்வரூபம் கிடையாது, அவர் புள்ளியாக தான் இருக்கார், ஸ்டாராக தான் இருக்கார். ஆனால் அவர் வந்து அதிக சக்தி வாய்ந்தவர். இப்போது இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். அனைவருக்கும் நீங்கள் ஆத்மா என இப்போ புரிய வைக்க வேண்டும். இப்போ உலகத்துக்கே இந்த ஞானத்தை பரப்புறது தான் நம்ம வேலை. நம்ம வந்து நீங்க ஆத்மான்ட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஆத்மாக்கள் மேலே இருந்து இங்க வருகின்றது. இப்ப எல்லாருமே உடம்புல இருக்கிறாங்கல்ல, உடம்புல இருக்கிறவங்களும் சரி, இந்த மனித ரூபத்திலையும் இல்ல மிருக ரூபத்திலையும் எல்லாருமே ஆத்மா தான். எல்லாம் மேல இருந்து வந்து இங்க வருது, வந்து நடிக்க வருது. முதலில் ஆத்மா தூய்மையாக இருந்தபோது அதில் கரண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் தூய்மையா நடிக்கும் போது சக்திசாலியா இருந்தது ஆத்மா. சதோ பிரதானமா தூய்மையா இருக்கிறது ஆத்மா. மொத இறங்கும் போது தூய்மையா இருக்கு. எப்படி இப்ப குழந்தை பிறந்தவொடனே அம்மா வயித்துல இருந்து வரும்போது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, தூய்மையா இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாவதான் எல்லாத்தையும் கத்துக்கும். அவங்க அம்மா எப்படி வளர்க்குறாங்களோ அதை பொறுத்துதான் அது வளரும். அந்த மாதிரிதான் இங்கேயும் ஆத்மா மேல இருந்து வரும்போது நல்லாதான் வருது, தூய்மையா இருக்கிறதுன்றாரு. பொற்கால உலகத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தன. சொல்றாரு, வரும்போது ஃபர்ஸ்ட் இறங்கும் போது சொர்க்கத்துல வந்து பிறவி எடுக்குது ஆத்மா. அப்ப எல்லா ஆத்மாவும் தூய்மையாக தான் இருந்தனன்றார். பிறகு தூய்மையற்றதாக ஆகிவிடுகின்றது. அப்புறம் கொஞ்ச காலம் ஆக ஆக எப்படி ஒரு பொருள் வாங்குறோம், நல்லா இருக்கு, அப்புறம் போக போக அது வந்து அப்படியே வயசாகுது. அந்த சேரோ எது வாங்கினாலும் அது வாங்கின மாதிரியே இருக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி தான் ஆத்மாவும் தூய்மையாக தான் வந்தது. ஆனால் அப்புறமா எல்லாரையும் பார்த்து மாறிடுச்சு, தூய்மையற்றதா ஆயிடுச்சுன்றாரு. தூய்மையற்ற நிலை அடைந்தவுடன் இறைத்தந்தையை அழைக்கிறாங்க. எப்போ வந்து சக்தி குறையுதோ ஆத்மால, தப்பு தவறு எல்லாமே செஞ்சுட்டு தப்புன்னு கூட தெரியாம உட்காந்துருக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு பிரச்சனைகளை பண்ணிட்டு துக்கம் அசாந்தியில இருக்கும்போது அப்பதான் காட்ஃபாதரா கூப்பிடுறாங்க, இறைத்தந்தையா கூப்பிடுறாங்க. எங்களை விடுதலை செய்யுங்கள். அப்ப என்ன கூப்பிடுறாங்க, எங்களை தயவு செய்து கூட்டுன்னு போயிருங்க, எங்கேயாவது கூட்டுன்னு போயிருங்க, இந்த உலகமே வேணாம், இது என்ன மோசமா இருக்கு இந்த உலகம்ட்டு, விடுதலை செய்யுங்கள். இந்த கூண்டு பறவையை வந்து கூட்டுல இருந்து திறந்து விடுங்கன்ற மாதிரி ஆத்மா வந்து கேக்குது. துக்கத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என வேண்டுகின்றனர். எப்பன்னா துக்கமா இருக்கும்போது தான் கூப்பிடுது. விடுதலை செய்வதும் பாவனமாக்குவதும் இரண்டும் வெவ்வேறு விஷயங்களாகுன்றாரு பாபா. சொல்றாரு, விடுதலை செய்யறது வேற, தூய்மையாக்குறது வேற. தூய்மையாக்குறதுன்றது இங்க உடல்லயே நம்மளை உட்கார வச்சு உடல்லயே நம்மளை மாத்துறாரு. நீ மாறு, இதுல எல்லாம் இருக்காது, இப்படி மாறுன்னு பாடம் எடுத்து தூய்மையாக்குறாரு. விடுதலை செய்யறது அப்படியே உடலை விட்டு கூட்டுட்டு போறது, அப்படியே முக்தி கொடுக்கறது, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு மரணம் ஏற்படும், அதுல இருந்து உடலை விட்டு அந்த ஆத்மா போயிடுது, அது வந்து விடுதலை செய்யறது. முக்தி மட்டும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. தூய்மை பண்றது உடம்புல இருந்தே நமக்கு பாடம் எடுத்து தூய்மை பண்றாரு. இது ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள்ன்றாரு. யார் மூலமாகவோ பதித நிலை அடைந்தனர். எனவே பாபா வாருங்கள், விடுதலை செய்யுங்கள், பாவனமாகவும் ஆக்குங்கள்ட்டு கூப்பிடுறாங்க. யார் மூலமாவோ இப்படி ஆயிட்டாங்க, பாபா மூலமா ஆகல. பாபா நல்லாதான் அமுச்சு வச்சாரு. குளிப்பாட்டி சோறூட்டி பாலாட்டி, பால் ஊட்டி சோறூட்டி தாளாட்டி சீராட்டி அப்படியே மேக்கப்லாம் போட்டு அழகாக தான் நம்மளை வச்சுருந்தாரு ஆத்மாவை. பதித நிலையெல்லாம் வரும்போது பாவன நிலையெல்லாம் வந்தோம். இங்கே வந்து யார் அப்படி மாத்தந்து, யாரோ மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. எனவே பாபா வாருங்கள், விடுதலையும் செய்யுங்கள்ன்ட்டு கூப்பிடுது ஆத்மா. பாவனமாகவும் ஆக்குங்கள், இங்கேருந்து சாந்திதாமும் அழைத்து செல்லுங்கள்ட்டு ஆத்மா கூப்பிடுது. அமைதிக்கான வரம் கொடுங்கள் என கேட்குறாங்கன்னு சொல்றாரு. என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து அமைதி வேணும், அமைதியான உலகம் வேணும், அதுக்கான வரம் கொடுங்கள்ட்டு கேட்குறாங்க. இங்கே அமைதியாக இருக்க முடியாதுன்றாரு பாபா. சொல்றாரு, சரி அமைதியாக இருக்குன்னா அது இங்கேயெல்லாம் இருக்க முடியாதுன்றாரு. இங்கே வந்து இங்கேயே இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும்னா அது முடியாது. அமைதியானது எங்கே கிடைக்கும், பரந்தாமத்தில் தான் கிடைக்கும். நீங்கள் உடலை விட்டு வெளியே வாங்க ஆத்மா,
வந்து பரந்தாமத்துக்கு போவாங்க, அங்கதான் அமைதி கிடைக்கும்ன்றாரு. சாந்தி தாமத்தில் மட்டுமே இருக்கும் என தந்தை புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு அரசாங்கம் இருந்தபோது அமைதி இருக்கும், அதே மாதிரி பரந்தாமத்துல அமைதி இருக்கும், சொர்க்கத்திலயும் அமைதி இருக்கும். அங்க ஒரு தர்மம் ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும். பல தர்மம் பல கவர்மெண்ட் பல விதமான மக்கள் ஒன்னொன்னும் ஒரு ஒரு குணம் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களே, அதனால அங்க அமைதி இருக்கும், எந்த குழப்பமும் இல்லைன்றாரு. இங்கு மனிதர்கள் அசாந்தியின் காரணமாக தொல்லை அடைகிறாங்க. இங்க எல்லாருமே அசாந்தியினால அமைதி இல்லாதனாலதான் தொல்லை அடைகிறாங்க. ஒரே வீட்டிற்குள் எத்தனை சண்டைகள் ஏற்படுகிறதுன்றாரு. இப்போ ஒரு வீட்லயே பாருங்களேன், ஒரு வீடு தான், எல்லாம் ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க, இல்லை ஒரு 2 குடும்பம் இருந்தா கூட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவியே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எத்தனை சண்டைகள் ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டால் தாய் தந்தை குழந்தைகள் சகோதரன் சகோதரி அனைவருமே தொல்லை அடைகிறாங்கன்றாரு. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனா அந்த வீட்டுல இருக்க யாருமே நிம்மதியா இல்லை. அந்த மாதிரி ஆயிடுது இல்லையா. அசாந்தியான மனிதர்கள் எங்கு சென்றாலும் அசாந்தியை தான் பரப்புவார்கள்ன்றார். ஏனென்றால் அவங்களுக்கு அசுர சுபாவம் அல்லவான்றாரு. சத்தியுகம் சுகமான உலகம் என உங்களுக்கு தெரியும். சொர்க்கம் அப்படி கிடையாது. அங்க வந்து ஒரு வீட்டுலதான் எத்தனை பேர் இருந்தாலும் சண்டையே வராது. ஏன்னா எல்லாரும் வந்து அமைதியா இருப்பாங்க, ஆத்மா சுய தர்மத்துல நிலைச்சிருப்பாங்க. சுகமான உலகம், சுகம்தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு துக்கம் கொடுக்கவே தெரியாது. துக்கம் கொடுக்க இங்க வந்து அசாந்தி பண்றது, அசாந்தியை பரப்புறது, ஒரு வீட்டுல வந்து கலகம் பண்ணி ரெண்டு ஒரு நல்ல வீட ஒற்றுமையா இருக்கிற வீட 2 கலகம் பண்ணி ஆக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தேவதைகளுக்கு தெரியாது, அந்த மாதிரி செய்யவே தெரியாது. அதனால அது சுகமான உலகம் என உங்களுக்கு தெரியும். அங்கு சுகம் சாந்தி 2மே இருக்கும்ன்றார் பாபா. அங்க அமைதியும் இருக்கும் சுகமும் இருக்கும்ன்றாரு. பரந்தாமத்தில் அமைதி மட்டுமே இருக்கும். பரந்தாமத்துல அமைதி மட்டும் தான் இருக்கும், ஆனா சுகம் இருக்காது. ஏன்னா உடம்பே இருக்காதுல்ல. உடம்பு மூலமா நம்ம சாப்பிட்றது, ஜாலியா சுத்துறது, இதெல்லாம் பண்றோம்ல, அதெல்லாம் அங்க இருக்காது. அங்க வந்து ஒன்லி அமைதி, புள்ளியா இருப்போம், ஆத்மா வந்து புள்ளியா இருக்கும். எனவே சுகம் சாந்தி எனவே இனிமையான அமைதியான வீடு என அழைக்கப்படுகிறது. அதனால்தான் பரந்தாமத்தை இனிமையான வீடு அமைதியான வீடுன்ட்டு அழைக்கப்படுது. உங்களுக்கு முக்தி வேண்டுமெனில் தந்தையை நினைவு செய்யுங்கள் என முக்திதாமம் வேண்டுபவர்களுக்கு இதனை மட்டும் புரியுங்கள். இப்ப எல்லாரும் சிலர் வந்து இந்த சன்னியாசிகள், இந்த சில மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களாம் என்ன நீங்க சொர்க்கம் போன இங்கே இதெல்லாம் மாறணும், இந்த காமத்தை விடுங்க, 5 விகாரத்தை விடுங்கன்னா அதெல்லாம் விட மாட்டோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அமைதி மட்டும் வேணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா, வெறும் முக்தி தானே கேட்குறாங்க, பரந்தாமத்துக்கு போகணும்னு விரும்புறாங்க, அமைதி கேட்குறாங்க. அப்ப நீங்க வந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு மற்ற விஷயம்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு வரலாம் ரெடியா இல்லை. சொர்க்கத்துக்கு வரணும்னா ரொம்ப மெனக்கெடணும் இல்லையா. நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே எல்லாத்தையும் விடணும், காமத்தை விடணும், கோபத்தை விடணும், பற்று ஆசை அகங்காரம் விடணும், சாப்பாட்டுல அதை விடணும் இதை விடணும். எல்லாத்தையும் நம்ம இங்க தியாகம் பண்ணாதான் அங்க முக்தி நிலைய, ஜீவன் முக்தி நிலையை அங்க அடைய முடியும். வாழ்ந்துகிட்டே நம்ம இங்க தியாகம் பண்ணாதான் அங்க போக முடியும். அதை ஒத்துக்காதவங்கள வெறும் முக்தி மட்டும்னா அவங்க பாபா மட்டும் நினைச்சா போதும், பாவம் அழிஞ்சிரும், போயிடுவாங்க. முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தி அவசியம் ஏற்படுன்றாரு. முதலில் ஜீவன் முக்தியிலிருந்து பிறகு ஜீவன் பந்தனத்துல வராங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஜீவன் முக்தியில தான் இருக்கிறோம், உடல்ல இருந்தே முக்தி பெற்ற நிலை, பிறகுதான் ஜீவன் பந்தனத்துல வராங்கன்றாரு. பாதி கால அளவாகுன்றாரு. எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் பாதி காலம் அது ஜாலியா இருக்கும், பாதி காலம் அது வந்து கஷ்டப்படும். அதாவது இப்போ ஒரு 4 பிறவி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆத்மா அவங்க 2 பிறவி ஜாலியா சதோ பிரதானமா இருப்பாங்க, 2 பிறவி கஷ்டப்படுவாங்க. சதோ பிரதானத்துல இருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் எல்லா ஆத்மாவும் வரணுன்றாரு. எல்லாரும் அப்படியே ஜாலியாவே இருக்கலாம் முடியாது. ஏன்னா ஆத்மா வந்து அதுல பேட்டரி லோ ஆயிட்டே வருது, ஆத்மால சக்தி குறையுது. ஏன் குறையுதுன்னா அவங்க வந்து நடிப்புல சதோ ரஜோ தமோவை கடக்குறாங்க. அப்ப நல்லவங்களா தான் வராங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் பார்த்து மாறிக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல ஈடுபடும் போது ஆத்மால பேட்டரி குறைஞ்சிருது. கடைசியில் ஓரிரு பிறவிகள் எடுப்பவர்களால் அப்படி என்ன சுகம் துக்கத்தை அனுபவிக்க முடியும் கேட்கிறாரு. இப்ப நம்ம சில டைம்ல சொல்லுவோம், கடவுளை எனக்கு இந்த பார்ட்டே வேணாம், என்னை எதுக்கு 84 பிறவி எடுக்க சொல்றீங்க, எனக்கு ஒரு பிறவியே பிடிக்கல, எங்கேயாவது ஓடிலாம் போல இருக்கு, இந்த ஒரு பிறவியே எனக்கு போதும்ன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா பாபா சொல்றாரு, ஒரு பிறவி எடுக்கிறாங்க, கொசு கூட்டம் மாதிரி வராங்க. அந்த கொசு கூட்டம் எப்போ வரும்னா அப்படியே வரும், அந்த அந்த நைட்லயே செத்து போயிடும், அப்புறம் அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு பிறவி எடுக்கிறாங்க, அப்படியே அப்படி என்ன அவங்களுக்கு சுகம் துக்கம் அனுபவிக்க முடியும். அந்த ஒரே பிறவிலே
சின்ன வயசில் ஜாலியாக இருப்பாங்க, கொஞ்சம் வயசானதும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சுகமாக இருப்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு தமோ பிரதானமாயிட்டு அதுக்கப்புறம் துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வயசான பிறகு ரொம்ப துக்கம், யாருமே அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க எல்லா துக்கத்தையும் அனுபவித்து கடவுளை நோக்கி போயிடுவாங்க. ஒரு பிறவி தான் எடுப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு அவங்க. இதனால என்ன அவங்களால சுகம் துக்கம். ஆனால் நீங்கள் 84 பிறவி எடுக்கிறீங்க, எடுத்து 21 பிறவிக்கு என்ன ராஜா வாழ்க்கை தான் உங்களுக்கு. அந்த மரணம் கூட உங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. உங்களுக்கு சொர்க்கத்துல ட்ரெஸ் மாத்துற மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருப்பீங்க உடலை, யாரும் அங்கே அழமாட்டாங்க. நீங்கள் வந்து 36 வகை உணவுகள் சாப்பிடுவீங்க, மாட மாளிகைகள்லாம் தங்க வைர வேடிரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அப்படி சாப்பிட்டுட்டு ராஜா வாழ்க்கை, ராஜபோகம், முழு உலகமும் நீங்கள் தான் ஆள போகிறீங்க. அது வேணுமா இல்லை இது வேணுமான்னு கேட்குறாரு. அதான் நீங்கள் தான் முழுமையாக அனுபவம் செய்கிறீங்கன்றாரு. இத்தனை பிரிவுகள் சுகத்தையும் இத்தனை பிரிவுகள் துக்கத்தையும் அடைகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போ நம்ம ஏன் ரொம்ப துக்கமாக இருக்கணும், ரொம்ப சுகத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், அதனால தான் இப்போ ரொம்ப துக்கத்தை அடையிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்ற தர்மங்கள் புது உலகில் வர முடியாதுன்றாரு. அவங்க வர்றதே என்னது, பின்னாடி தான் வராங்க. அவர்களுடைய பங்கு பிற்காலத்தில் தான் ஏற்படுகிறது. அவங்க 2500 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் வராங்களே. அந்த துவாபரக நடுவுல தான் வந்து வராங்க. பாதியில தான் அந்த இஸ்லாம தர்மம் அதுக்கப்புறம் மற்ற தர்மம்லாம் வராங்க. அதனால அவங்களுக்கு சொர்க்கத்துல வர முடியாது. புதிய கண்டமாக இருக்கும்போது அவர்களுக்கு அது புதிய உலகம் போன்று இருக்குன்றாரு. அப்போ வந்து அந்த டைம்ல அவங்க வரும்போது துவாபரயுகமே அதுவே அழகா தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அழகா இருக்கும், ஏன்னா ரொம்ப சைலண்டா இருக்கும். துவாபரயுகம் ரஜோ பிரதானமா தான் இருக்கும், ரொம்பலாம் வந்து இப்ப இருக்கிற அளவுக்குலாம் மோசமா இருக்காது. அதனால அதுவே அவங்களுக்கு புதிய உலகம் மாதிரி இருக்குன்றாரு. புத்த கண்டம் கிறிஸ்துவ கண்டம் புதியது போல இருந்ததல்லவான்றாரு. அவர்களும் சதோ ரஜோ தமோ அடைந்தாக வேண்டும்ன்றாரு. இப்ப அவங்களுமே அந்த தர்மத்துக்காரங்களுமே இறங்கி வந்துட்டாங்கன்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நிலையில இருந்தவங்க தான் இப்ப எப்படி ஆயிட்டாங்க, எல்லாருமே நம்மள மாதிரி இப்ப ஆயிட்டாங்க. மரத்திலும் அவ்வாறு ஏற்படும் அல்லவான்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் மரம் முதலில் உருவாகி பிறகு கீழே வந்து விடுன்றாரு. மரத்தில் புது புது இலைகள் எவ்வாறு உருவாகும் என பார்த்திருப்பீர்கள் அல்லவா. சின்னஞ்சிறிய பசுமையான இலைகள் முளைத்து பிறகு மலர்கள் உருவாகும். புதிய மரம் மிகவும் சிறியதாக இருக்கும். புதுசா மரம் வரும்போது நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல இலையெல்லாம் அழகா வரும், சின்ன சின்ன இலைகள்லாம் முளைச்சு அதுல இருந்து மலர்லாம் வரும். புதிய விதைகள் தூவப்பட்டு பிறகு நன்றாக பராமரிக்கவில்லை எனில் பட்டு போயிடுன்றாரு. இப்போ புதுசா விதை தூவிட்டு நம்ம அதை பராமரிக்கலைன்னா அது என்ன ஆயிடும், பட்டு போயிடும். நீங்களும் நன்றாக பராமரிக்கவில்லை என்றால் இந்த தர்மத்தின் மரம் வாடி போயிடுன்றார். இப்போ நீங்க இப்போ பிகே பாபா வந்து பிகேவா வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையும் விதை போட்டுட்டு இருக்காரு. விதை போட்டு ஞானத்தை கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவங்க எங்க போனாங்கன்னு கூட நீங்க பார்க்கலன்னா அவ்வளவுதான். அவங்க வந்து மரத்துலயே வரமாட்டாங்க, எங்க போறாங்கன்னு தெரியாது. பாலனையும் பண்ணணும் இல்லையா, பராமரிக்கணும். இல்லைன்னா எப்படி மரத்துக்கு தண்ணி ஊத்துலன்னா அது வாடி போயிடுதோ அந்த மாதிரி அந்த ஆத்மாவும் வாடி போயிடுவாங்கன்றாரு. தந்தை வந்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார், பிறகு இதிலும் வரிசைப்படி தான் ஆகுறாங்கன்றாரு. இதுல எல்லாரும் தேவதை ஆகுறாங்க, ஆனா வரிசைப்படி ஆகுறாங்க. ராஜ்யம் உருவாகின்றது அல்லவா. இங்க ராஜ்யம் உருவாகிறதுனால அதுல ராஜா ராணி பிரஜைகள் வேலைக்காரங்க வேலைக்காரி அப்படின்ட்டு எல்லா போஸ்டிங்கும் இருக்குது. வேலைக்காரங்க வந்து ராஜா ராணிக்கு வேலைக்காரவங்க, பிரஜைகளுக்கு வேலைக்காரவங்க, சாதாரணமா வேலை பார்க்குறவங்க, பிரஜைக்கு பிரஜையே அப்படிலாம் நிறைய பேர் உருவாகுறாங்க. நிறைய பேர் தோல்வி அடைகின்றனர். இந்த படிப்புல நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்கன்றாரு. என்னன்னா இந்த படிப்பை நம்ம படிச்சு அதை வாழ்க்கையில தாரணை பண்ணணும். அந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அந்த மாயா புயல் வீசும்போது அதை அப்ளை பண்ணி எப்படி பண்றோன்றதை பார்த்து தான் நமக்கு பாஸ் மார்க் போடுறாரு. இதுல நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. குழந்தைகளின் நிலையை பொறுத்து தந்தையின் அன்பும் கிடைக்கின்றதுன்றாரு. சில குழந்தைகளுக்கு வெளிப்படையாக அன்பு செலுத்த வேண்டியுள்ளதுன்றாரு. இப்போ நம்மளோட நிலைமையை பார்த்து தான் நமக்கு அன்பு கொடுக்குறன்றார் பாபா. நம்ம நிலைமையை பார்க்குறாரு, ரொம்ப மோசமா இருந்ததுன்னா வெளிப்படையா அன்பு செலுத்த வேண்டியிருக்கின்றாரு. பாபா நாங்கள் தோல்வி அடைந்து பதித்தமாகிட்டோம் என சிலர் எழுதுறாங்க. விகே ஆயிட்டு மாயாட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க, தூய்மையற்றவர்களா ஆயிட்டாங்கன்ட்டு சிலர் எழுதுறாங்க. அவர்களை யார் கை தூக்கி விட முடியும், அவர்கள் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியாதுன்றாரு. ஏன்னா இங்க வந்து நம்ம பாபா பேச்சை கேட்காம பதித்தமாயிட்டோம்னா பாபா என்ன பண்றது, அவரோட உள்ளத்துல அமர முடியாதுன்றாரு. தூய்மையானவர்களுக்கே பாபாவின் ஆஸ்தி கொடுக்க முடியுன்றாரு. ஆரம்பத்தில் ஒவ்வொருவரிடம் முழு விபரத்தை கேட்டு கணக்குகள் வாங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாபா பிரம்மா பாபா உடல்ல வரும்போது எல்லாருக்கிட்டையும் முழு விபரம் கேட்டு கணக்கெல்லாம் வாங்கினாரு. எப்படி மனநிலையோ அதற்கேற்ற அன்பு கிடைத்தது. பாபாட்ட இருந்து அன்பு கிடைச்சது எல்லாருக்கும். மேலோட்டமாக அன்பு செலுத்தப்பட்டது. ஆனால் முற்றிலும் புத்தியற்றவராக சேவை செய்யாதவராக இருக்கின்றனர் என உள்ளுக்குள் தெரியும்னு சொல்றாரு. அவங்களுக்கே தெரியும்
அவங்க எப்படி இருக்கிறாங்க, புத்தியற்றவராக இருக்கிறாங்க, சேவையும் செய்ய மாட்றாங்க. அன்பு மட்டும் எதிர்பார்க்குறாங்க, ஆனால் சேவை பாபாவுடைய சேவை செய்யணும் இல்லையா, அது செய்ய மாட்றாங்கன்றாரு. சிந்தனை வரதான் செய்யும் அல்லவான்றாரு. அவங்களுக்கு வரும் மனசாட்சி உறுத்தும் இல்லையா, நம்ம தவறு செய்கிறோன்னா நம்ம மனசே வந்து காட்டி கொடுத்துரும். நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மற்றவங்க சொல்ல வேணாம், பாபாவும் சொல்ல வேணாம், நமக்கே நம்ம மனசாட்சி சொல்லும். அஞ்ஞான உலகில் கூட மகன் நன்றாக சம்பாதித்தால் தந்தை மிகவும் அன்பாக சந்திப்பார். அந்த அளவு சம்பாதிக்கவில்லை எனில் தந்தையின் அன்பு அந்த அளவு ஏற்படாது. நான்கு கேஸு சாதாரண லௌகீகத்திலே நம்ம பார்ப்போம். அப்பா வந்து நல்லா சம்பாதிக்கிற பையனை தான் அன்பா பார்ப்பாங்க. சம்பாதிக்கலன்னா திட்ட தானே செய்வாங்க, இது என்ன படிச்சு வேஸ்ட்டாக உட்காந்துருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா. இங்கும் அப்படித்தான் உள்ளதுன்றாரு. நம்மளே அப்படிதான் பார்க்குறோம் பாபா. குழந்தைகள் வெளியே சென்று சேவை செய்கின்றார்கள் அல்லவா, வெளியே போய் சேவைலாம் செய்கிறாங்க. எந்த தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ நீங்கள் புரிய வைக்கணும். நீங்கள் வந்து இந்து தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் புரிய வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் இஸ்லாம் தர்மம், முஸ்லீம் தர்மம், கிறிஸ்துவ தர்மம், புத்த தர்மம், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சீக்கிய தர்மம்னா குருநானக்கை பற்றி பேசுங்க. அவர் சொன்னதை வச்சு, அவர் சொல்கிறதும் பாபா சொல்கிறதும் ஒன்று தான், அதெல்லாம் சொல்லி புரிய வைங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். காட்ஃபாதர்னு சொல்லி கிறிஸ்துவ தர்மத்துக்கு புரிய வைங்க, அல்லான்னு சொல்லி முஸ்லீம் தர்மத்துக்கு புரிய வைங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கணும். பாபா தான் சொல்கிறாரு, அதாவது கடவுள் ஒருத்தர் தான், அவரை தான் வேற வேற பேரில் நம்ம அழைக்கிறோன்றத சொல்லி புரிய வைங்க. தந்தையை விடுவிப்பவர் என கூறப்படுகிறது அல்லவா, பாபா தான் லிபரேட்டர் இல்லையா, நம்ம எல்லாரையும் விடுவிக்கிறாரு. விடுவிப்பவர் மற்றும் வழிகாட்டி யார், அவருடைய அறிமுகத்தை இப்போ கொடுக்க வேண்டும்ன்றாரு. இப்போ யார் விடுவிப்பவர், எல்லாரையுமே முழு உலகத்தையுமே, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே விடுவிப்பவர் வழிகாட்டி கைடு அவர் தான், கடவுள் தான். அவருடைய அறிமுகத்தை நம்ம கொடுக்கணும். அனைவருக்கும் மேலான சுப்ரீம் இறை தந்தை காட்ஃபாதர் வந்து அனைவரையும் இப்போ விடுவிக்கின்றார். நீங்கள் தூய்மையின்றி எவ்வளோ பதித்தமாயிட்டீங்கன்ட்டு தந்தையும் சொல்கிறார் இல்லையா, நம்மளை தான் சொல்கிறார். நம்ம ஆரம்பத்தில் தேவதையா அவ்வளோ பியூராக இருந்தோம், ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டோம் பாருங்க. அதான் சொல்கிறாரு, இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை நினைங்கன்றாரு. தந்தை சதா காலமும் சுத்தமாக தான் இருக்கிறார் இல்லையா. இப்போ நம்ம உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறான்னுவாங்க. இப்போ நம்ம யார் கூட இருக்கிறோமோ சகவாச தோஷம் ஒட்டிக்கும் இல்லையா. இப்போ பாபா கூட சதா காலம் அவர் எப்பயுமே சுத்தமாக எவர் பியூராக இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே எப்படின்னா கள்ளங்கபடமே இல்லாமல் இருக்கிறார், ஒரு குழந்தை மாதிரி. அவர் கூட சேர்ந்தா நம்மளும் குழந்தை மாதிரி ஆயிடுவோம் இல்லையா. தூய்மையற்ற தன்மை போயிட்டு சுத்தமா நம்மளும் ஆயிடுவோம். மற்ற அனைவரும் தூய்மையாக இருந்து பிறகு தூய்மையற்றவராக ஆகின்றனர். மற்றவங்க உலகத்துல பாருங்க, யாரையாவது சொல்லுங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க கூட சேர்ந்துட்டு நான் இவங்கள மாதிரி ஆக போறான்ட்டு நம்ம யாரையாவது சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாருமே தூய்மையற்றவராக ஆகுறாங்க, மறுபிறவைகள் எடுத்து கீழே இறங்குறாங்கன்னு சொல்றாரு. இந்த நேரம் அனைவரும் பதித்தமாக இருப்பதனால் தந்தை இப்ப அட்வைஸ் தருகின்றார். குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் பாவனமாவீர்கள். நீங்க என்ன நினைச்சாதான் தூய்மையாவீங்க. இப்போது மரணம் எதிரிலேயே உள்ளது. டக்குன்னு மரணம் நடக்குது. யாருன்னா எப்போ வேணாலும், பிகேஸ்க்கு மரணம் கிடையாது, அவங்களுக்கும் மரணம் உண்டு. யாருனாலும் எப்போ வேணாலும் போகலாம். அதனாலதான் சொல்றாரு, இப்போ நாளைக்கே மரணம்னா இன்னைக்குள்ளார நம்ம எவ்வளோ முயற்சி பண்றோமோ அதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். இன்னையோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நாளைக்கு நம்ம போகிறோம், சரீரத்தை விட்டுனா சூட்சும லோகம் போயிடும். அப்போ பாபா தர்மராஜா உட்காந்துருப்பார். அப்போ இன்னைய வரைக்கும் புருஷார்த்தம் தான் புருஷார்த்தம். அப்போ நான் நாளைக்கு நான் பிகே ஆகிக்கிறேன், நாளைக்கு நான் வந்து முழு முயற்சி பண்ணுறேன், நாளைக்கு அமிர்த வேலை ஏந்துக்கிறேன். என்னைக்கு தான் என்னைய வரைக்கும் நீங்கள் உயிரோட இருப்பீங்க, என்ன நிச்சயம் இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ மரணம் எதிரிலேயே இருக்கிறது. பழைய உலகத்தின் இது கடைசி நேரமாகுன்றாரு. இது நம்ம ரொம்ப லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப 5000 வருஷத்தினுடைய நெருக்கத்துல வந்துட்டோம். மாயாவின் ஆடம்பரம் எவ்வளவு இருக்கிறது. ஆனா மாயா ஷோ காட்டுது, ஷோ தான் இல்லையா. அதை பார்த்தா எல்லாருக்கும் வாழணும்னு தோணுது, அந்த அளவுக்கு அது ஷோ காட்டுது. எனவே மனிதர்கள் இதனை சொர்க்கம்ட்டு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இதான் சொர்க்கம், ஆஹா என்னடா சொர்க்க வாழ்க்கை, என்னென்ன இருக்கு இங்க, விமானம் இருக்கு, மின்சாரம் இருக்கு, அப்படியே பாருங்க, மாடி வீடு, ட்ரெஸ் எல்லாம் விதவிதமான ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரே எப்படி இருக்குது, மாடர்னா இருக்கு. அப்ப இதுதான் சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. மாடர்னா இருந்தாலும் சொர்க்கம் கிடையாது. விமானம், மின்சாரம் போன்றவைகள் எவ்வளவு இருக்குது, இவை அனைத்தும் மாயாவின் ஆடம்பரங்கள் சொல்றாரு. இவை முடிந்துவிடும். இது வந்து எப்பயுமே இருக்குமா பாத்தீங்கன்னா கிடையாது சொல்றாரு பாபா. சொர்க்கம்னா பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும். அங்க துக்கம்ன்ற பேர் அடையாளமே இருக்காது. இங்க வந்து ஏரோப்ளேன் இருக்குது, ஏரோப்ளேனால துக்கம் இல்லாம இருக்குதா? திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி அதில் இருக்கிறவங்களாம் செத்து போயிடுறாங்க. அப்புறம் எப்படி இதை போய் நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியும்? அது துக்கம் இருந்தாலே அது சொர்க்கம் கிடையாது.
பாபா சொல்றார் இதெல்லாம் இப்ப முடிஞ்சிரும், பிறகு சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படும்ன்றாரு. இந்த மின்சாரம் போன்றவைகள் அனைத்தும் சொர்க்கத்தில் வரும். ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டி கூட வரும்ன்றார் பாபா. பாருங்க, எலக்ட்ரிசிட்டி கூட சொர்க்கத்துல வரும். இதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அங்கு தேவை. அப்ப எலக்ட்ரிசிட்டியை பற்றி தெரிஞ்சவங்க, அதை கண்டுபிடிச்சவங்க, அதை வச்சு நிறைய பொருள்கள் உருவாக்கணவங்க, சயின்டிஸ்ட் அங்க தேவைப்படுவார்கள் அல்லவான்றாரு. இல்லையெனில் சொர்க்கத்தில் இவ எப்படி வர முடியுன்றாரு. சொர்க்கத்திலையும் அப்ப கரண்ட் வரும் பொழுது உங்களிடத்தில் மிகவும் நல்ல கலை நுட்பம் தெரிந்தவர்கள் வருவாங்கன்றாரு. உங்களுடைய பிரஜைகளாக அவங்க வருவாங்க. கடைசியா வந்து ஞானம் கேட்பாங்க. சும்மா கொஞ்சம் ஞானம் கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நல்ல கலை நுட்பம் தெரிஞ்சவங்க வருவாங்க, வந்து அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அங்க அவர்கள் ராஜ்யத்துல வர மாட்டாங்க, ஆனா ராஜா ராணியா ஆக மாட்டாங்க, ராஜ்யத்துல ஒரு ஆளா வர மாட்டாங்க, அவங்க பிரஜையா வருவாங்க. இன்ஜினியரிங் படித்த நல்ல திறமையானவர்கள் உங்களிடம் வருவார்கள் சொல்றாரு. இன்ஜினியரிங் இப்ப படிக்கிறாங்களே, இன்ஜினியரிங் நல்லா புத்திசாலியா இருப்பாங்க, நம்மளை விட நல்லா புத்திசாலியா இருப்பாங்க. நிறைய வந்து கத்துக்குவாங்க, நிறைய டிசைன் பண்றது, அந்த இன்ஜினியரிங்ல கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களும் வருவாங்க, ஞானம் கேட்பாங்க. ஆனா அந்த அந்த நாலேஜை வந்து அங்க வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்கன்றாரு. ஆனா ராஜா ராணி ஆக மாட்டாங்க. இந்த நவீன கலைகள் வெளிநாட்டுல இருந்து இங்கு வருகின்றதுன்றது. ஆக நீங்கள் அவர்களுக்கும் சிவபாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும். ஏன்னா பிரஜையா வந்துருவாங்க. தந்தையை நினைவு செய்யுங்கள், நீங்களும் யோகத்தில் இருப்பதற்கு மிகவும் இப்ப முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம பாபாவை நினைக்கணும், ராஜா ராணி ஆகணும், இதான் நம்மளோட முயற்சி. நம்ம வந்து பிரஜையா அவங்களதான் ஆக சொல்றாரு. நம்ம இங்க பண்ற முயற்சிக்கு தகுந்தது தான் அங்க போயிட்டு நம்ம வந்து பதவி அடைய போறோம். இதில் தான் மாயாவின் புயலும் அதிகமாக வருது. பாபாவை நினைக்கணும், யோகாவில் இருக்கணும்ன்றதுலதான் மாயா அதிக புயலை கொண்டு வருது. மனதால் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே தந்தை கூறுகின்றார். இது நல்ல விஷயம் அல்லவான்றாரு. பாபா நல்லதுதானே சொல்றாரு. கிறிஸ்துவும் அவருடைய படைப்பு தான். பரமாத்மா மட்டுமே படைப்பவர் ஆவார். இப்ப இந்த கிறிஸ்து இவரை நினைங்கன்றாங்க, கிறிஸ்து தான் காப்பாற்ற போறாருன்றாங்க கடைசியில. ஆனா கிறிஸ்துவே வந்து கடவுளுடைய படைப்பு தான். அவரே இப்ப மறுபிறவில ஏதோ ஒரு உருவத்துலதான் இருக்கிறாரு. அவரே கடவுளுடைய படைப்பு தான். அப்ப காட்ஃபாதர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவர் தான் படைப்பவர். மற்ற அனைவரும் படைப்புகள். கர்த்தர் சொல்றாங்களா, கர்த்தர் தான் வந்து படைப்பவர். மற்ற எல்லாருமே படைப்புகள். கிறிஸ்து கூட படைப்பு தான், அவருடைய படைப்பு. ஆஸ்தியானது படைப்பவர் மூலமாகவே கிடைக்கிறது. ஆஸ்தி பரமாத்மாட்டம் தான் கிடைக்குது, சகோதரன் சகோதரிகிட்டயோ இல்ல ஆத்மா கிட்டயோ கிடைக்கல. பரமாத்மா அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்குது. இம்மாதிரியான நல்ல விஷயங்களை எழுதி கொள்ள வேண்டும்ன்றாரு. அனைவரையும் இப்போது துக்கத்திலிருந்து விடுவிப்பதே தந்தையின் முக்கிய கடமையாகுன்றாரு. இப்ப பாபா எதுக்கு வந்திருக்கிறாரு? நம்மளை துக்கத்திலிருந்து விடுவிச்சு சுகத்துக்கு கூட்டு போதான் வந்திருக்காரு. அவர் தான் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தின் கேட் கதவுகளை திறக்கின்றார். ஹே விடுவிப்போரே, துக்கத்திலிருந்து விடுவித்து எங்களை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என அவரை தான் அழைக்கின்றனர். இங்கு சுகதாமம் இருந்தபோது மற்ற ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துல இருப்பாங்க. சொர்க்கத்துல இருக்கும்போது யார் முயற்சி பண்ணாங்களோ சொர்க்கத்துல அவங்க வந்து நடிப்பாங்க. யார் இந்த ஞானத்தை கேட்டாங்க, சென்டருக்கு வந்தாங்க, சர்வீஸ் பண்றாங்க இல்ல டிசர்வீஸ் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, இல்ல ஏதோ பண்ணாலும் அங்க வந்துருவாங்க சொர்க்கத்துக்கு. ஆனா ஏன்னா நம்பினாங்க இல்லையா பாபாவை, 33 கோடி தேவர்களா இருக்கிறதுனால அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. மற்றபடி மத்தவங்க எல்லாம் பரந்தாமத்துல இருப்பாங்க. மற்ற தர்மம் 2500 வருஷத்துக்கு மேல வரவங்க எல்லாம் பரந்தாமத்துல இருப்பாங்க. தந்தையே சொர்க்கத்தின் கதவுகளை இப்ப திறக்கின்றார். ஒன்று, புதிய உலகத்திற்கான கதவு திறக்கிறாரு. ரெண்டாவது, சாந்தி தாமத்தின் கதவு. இரண்டையுமே பாபா தான் வந்து திறக்கிறாரு. எந்த ஆத்மாக்கள் தூய்மையற்றதாகி விட்டனவோ அவர்களுக்கு தந்தையே இப்ப ஸ்ரீமத் தருகின்றார். யார் தூய்மையற்றவங்களா ஆனாங்களோ அவங்களுக்கு தான் பாபா வந்து உயர்ந்த வழி காட்டுறார். தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்களை நீங்கிடும் சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் தனது தர்மத்தில் உயர்ந்த பதவி அடைவார்கள். பாருங்க, இந்த பாயிண்ட் அடிக்கடி சொல்றாரு. இப்ப யார் முயற்சி செய்யறாங்களோ, நம்மளையும் அப்படிதான் சொல்றாரு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல அதிக முயற்சி யார் செய்யறாங்களோ அவங்க ராஜா ராணி ஆவாங்க. முஸ்லிம் தர்மம், இஸ்லாம் தர்மம், கிறிஸ்துவ தர்மத்துல அவங்க தர்மத்துல வந்து இந்த ஞானத்தை நல்லா கேட்டு யாரு வந்து பாபாவை நல்லா நினைக்கிறாங்களோ, புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த அந்த தர்மத்துல கிறிஸ்துவா ஆவாங்க, அந்த தர்மத்துல இப்ராஹிம் ஆவாங்க. அப்ப காட்சி காட்டுவாரு கடைசியா, புத்தர் யாரு, இப்ராஹிம் யாரு, கிறிஸ்து யாரு, வள்ளலார் யாரு அப்படின்ட்டு எல்லா சன்னியாச தர்மத்துல இவரெல்லாம் யாரு, எல்லாமே வேற வேற மாறு வேஷத்துல இருக்கிறாங்க. அவங்களாம் யார் யாருன்ட்டு கடைசியா தெரிய வரும். யாரு பாபாவை நம்பி அவரை நினைக்கிறாங்களோ, இந்த ஞானத்தை நம்பி பாபாவை புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவார்கள் சொல்றாரு.
ஆனா அவங்க பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எப்படி பிரம்மா பாபா பேச்சை யாரும் கேட்கலையோ அந்த மாதிரி யார் முயற்சி செய்றாங்களோ அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் தான் வரும். இங்க எல்லாமே கஷ்டம்தான் அனுபவிப்பாங்க. கலங்கீதர் மாதிரிதான், கலங்கீதர் தான் கிருஷ்ணர் ஆனார் இல்லையா. களங்கம் கற்பிப்பாங்க. யாரெல்லாம் பாபா நம்புறாங்களோ அவங்க மேல களங்கம் வரதான் செய்யும். முயற்சி செய்யவில்லையெனில் குறைவான பதவி அடைவார்கள். யார் முயற்சி செய்யலையோ சும்மா பார்வையாளராக இருக்கிறாங்களோ அவங்க பிரஜையா வேலைக்காரனா அந்த மாதிரி சொர்க்கத்துல வருவாங்க. மற்றபடி இந்த துவாபரயுகத்துல சாதாரண நடிப்பு நடிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களாம் குறைந்த பதவி அடைவார்கள்ன்றார். நல்ல நல்ல விஷயங்களை எழுதி வைத்து கொண்டால் சரியான நேரத்தில் பயன்படும்ன்றார். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டா சரியான நேரத்துல உங்களுக்கு பயன்படும். சிவபாபாவின் காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என்று சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் வந்து நாங்க சொல்லல, கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவரோட காரியம் நடந்துட்டு இருக்கு, அதுதான் நாங்க சொல்றோம். இறை தந்தையான சிவனின் செயல்களை பற்றி கூறுவதற்கு இவர்கள் யார் என கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, காட்ஃபாதர் சிவனை தான் நாங்க தேடிட்டு இருக்கிறோம், அவரை தான் நாங்க அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ அவர் கூடவே இருக்கிறோம், அவர் சொல்றத சொல்றோன்றீங்க, அதை சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அனைவரும் ஆத்ம ரூபத்தில் சகோதரர்கள் என சொல்லுங்க. அவங்களுக்கு புரிய வைங்க, நாங்களும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, நீங்களாம் எங்களுடைய சகோதரர்கள், அப்படிதான் கடவுள் எங்களுக்கு சொல்லி அவர் தான் அப்பா, நம்ம எல்லாரும் சகோதரர்கள்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பிறகு பிரஜாபிதா பிரம்மாவின் படைப்பாகும் போது சகோதரன் சகோதரி ஆகிறாங்க. இறைத்தந்தையை விடுவிப்பவர் வழிகாட்டி என்று கூறப்படுகிறது. அவருடைய காரியத்தை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம் என்று சொல்லுங்க. அவர் தான் வழிகாட்டி, அவர் தான் விடுவிப்பவர், அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டுறாரு, எங்களுக்கு விடுவிக்கிறார், எங்களை மூலமா உங்களை வந்து உங்களுக்கு சொல்றாரு. அவருடைய காரியத்தை தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். இறைத்தந்தை எங்களுக்கு கூறியிருக்கிறார், அதையே நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். இப்படி சொல்லுங்க. நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க, கடவுள் தான் சொன்னாருன்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்கன்றாரு. குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவாங்க, இதனையும் புரிய வைக்க வேண்டும்ன்றாரு. குழந்தைகள் தானே அப்பாவை வெளிப்படுத்துவாங்க, அந்த மாதிரி நாங்க அப்பாவுடைய குழந்தைகள் ஆத்மாக்கள் பரமாத்மாவை வெளிப்படுத்தணும்னு சொல்லுங்க. ஆத்மா சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக இப்ப இருக்கிறது. இந்த கண்களால் அந்த ஆத்மாவை பார்க்க முடியாது. திவ்யமான திருஷ்டி பார்வையால தான் காட்சி ஏற்படும். புள்ளியாக இருப்பதால் பார்ப்பதில் என்ன லாபம் இருக்கிறதுன்றாரு. சரி, புள்ளியா பார்த்து நீங்க உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு கேட்கிறாரு. தந்தையும் அவ்வாறு புள்ளியாக தான் இருக்கிறார், அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். ஆனா நம்மளும் புள்ளியா இருக்கோம், அவரு புள்ளியா இருக்காரு, அவரு பரமாத்மான்ட்டு அழைக்கப்படுகிறார். ஆத்மா ஒரே ரூபத்தில் தான் இருக்குது, ஆனால் அவர் சுப்ரீமாக இருக்கிறார் இல்லையா. நம்மள மாதிரி தான் அவரு இருக்கிறார். நம்ம புள்ளி, அவரும் புள்ளி, ஆனா அவரு சுப்ரீம்ட்டு அவருக்கு பேர். ஏன்னா அவர் நிறைய சக்தி வாய்ந்தவரா இருக்கிறாரு. ஞான கடலாக, ஆனந்த கடலாக, விடுவிப்பராக மற்றும் வழிகாட்டியாக இருக்கிறார். அவருக்கு அதிகமாக மகிமை செய்யப்பட வேண்டும் சொல்லுங்க. தந்தை வரும்போதுதான் அனைவரையும் அழைத்து செல்ல முடியும் அல்லவா. அவரே வந்துதான் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி மகா காளேஸ்வரன் சொல்றோம். அவர் வந்துதான் எல்லாரையும் கூட்டிட்டு போறார். அவர் வந்து ஞானம் தருவார். அவர் வந்து ஞானம் கொடுத்துதான் எல்லாரையும் கூட்டு போறார். ஆத்மா எந்த அளவு சிறிய புள்ளியாக இருக்கிறதோ அந்த அளவே நானும் இருக்கிறேன் அப்படின்னு கடவுளே சொல்றாரு. நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் நான் இருக்கேன்ட்டு நம்ம கிட்ட சொல்றாரு. ஆத்மா சின்ன புள்ளியா இருக்கு, அது மாதிரிதான் நானும் இருக்கிறேன். ஞானத்தையும் ஒரு சரீரத்தில் பிரவேசமாகி உங்களுக்கு கொடுக்கறேன்றாரு. எப்படி சொன்னாரு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு கேட்பாங்க. எப்படி ஒரு பேயெல்லாம் ஒரு உடம்புல பிரவேசமாகுது, அதை நம்புறீங்கல்ல, அந்த மாதிரி நல்ல சக்தியும் ஒரு உடம்புல பிரவேசமாகுது. அந்த மாதிரி நான் சரீரத்துல பிரவேசமாகி இந்த வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு. அவரே சொல்றாரு, ஆத்மாவின் அருகில் வந்து அமர்கின்றேன், என்னிடத்தில் சக்தி இருக்கிறது சொல்றாரு. சரீரம் கிடைத்தவுடன் எனக்கு அதிகாரம் வந்து விடுகிறதுன்றாரு. உடம்பு இருந்தாதான் அத்தாரிட்டியா ஞானத்தை புரிய வைக்க முடியும். உடம்பு இல்லாம நான் எப்படி புரிய வைக்க முடியும்? வாய் வேணும் இல்லையா, வாய் மூலமா தான் பேசுறேன். இவருடைய சரீரத்தின் மூலம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றேன்னு சொல்லுங்க. இவரை தான் ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யார் உடல்ல நான் வரணும், அவரு தான் நான் பிரம்மான்னு பேர் வைக்கிறேன், அவர் மூலமா படைப்பு படைக்கிறேன், அவரை தான் ஆதாம்னு நீங்க மற்ற தர்மத்துல சொல்றீங்கன்னு சொல்லி புரிய வைங்க. இதெல்லாம் மற்ற தர்மத்துக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க சண்டை போடுவாங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி சொல்றீங்க, இப்படிதான் கேட்பாங்க. அதனால சொல்றாரு, இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு தக்க சமயம் வரும்போது புரிய வைக்க சொல்றாரு. பாருங்க, நம்ம இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு யார் முஸ்லிம் நண்பர்கள் கிறிஸ்துவ நண்பர்கள் வரும்போது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஆதாம் என்பவரே முதல் மனிதர் ஆவார், மனித வம்சம் ஏற்படுகிறது அல்லவா. இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும், பைபிள் குரான்ல படிச்சிருப்பாங்க. இவர் தாய் தந்தையாகவும் ஆகின்றார். இந்த பிரம்மா பாபா இவர் மூலமா தான் படைக்கிறார், அதனால இவரும் தாய் தந்தையா ஆகிறார். இவர் மூலமாக படைப்பு உருவாகின்றது. இவர் பழைய நிலையில் இருப்பதால் தத்தெடுக்கப்படுகிறது. இவர் வந்து உடம்பு ஆத்மா பதிதமாயிடுச்சு, அதனால இவரை தத்தெடுக்கிறார். இல்லைனில் பிரம்மா எங்கிருந்து வர முடியுன்றாரு. பிரம்மா
பிரம்மாவின் தந்தை பேரை யாரேனும் கூற முடியாதல்லவா? பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்கள் அனைவரும் யார் மூலமாக படைக்கப்பட்டவர்கள் தானே. அதாவது இந்த பிரம்மாவோட தந்தை யார், அது யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அவர் தான் சிவன். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்க எல்லாரும் யார் மூலமாக படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஆக படைப்பவர் ஒருவர் மட்டுமே. படைப்பவர் ஒருத்தர் தான். படைப்பு தான் நம்ம எல்லாரும். தந்தை இவரை தத்து எடுத்திருக்கிறார். இதனை சிறிய குழந்தைகள் கூறினால் இது மிகப்பெரிய ஞானமாக இருக்கிறது என்று சொல்வாங்க. இது சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் போயிட்டு இந்த ஞானத்தை சொல்லி சிவன் தான் வந்து படைப்பவர், அவர் மூலமா தான் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அவங்களாம் படைக்கப்பட்டவர்கள். தந்தை இவரை தத்தெடுத்து இவர் மூலமா எல்லா குழந்தைகளையும் தத்தெடுக்கிறார். இதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க சொன்னா எவ்வளவு பெரிய ஞானம்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தைகளுக்கு நன்கு தாரணை ஏற்படுகிறதோ அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்குன்றாரு. யாருக்கு இந்த ஞானம் நல்லா புரியுதோ, நான் போய் தேவதையாக போறேன், இந்த கடைசி பிறவி இதை முடிச்சுட்டு நான் போக போறேன், என் கூட கடவுளே இருக்கிறாரு அப்படின்னு யாரு இதை நம்புறாங்களோ, இந்த ஞானத்தை நம்புறாங்களோ, நல்ல தாரணை ஆகுதோ, அவங்க கண்டிப்பா மகிழ்ச்சியா இருப்பாங்க. கவலையே பட மாட்டாங்க. ஒருபோதும் சோர்வு ஏற்படாது. ஏன்னா அவங்க கடவுளை நம்புறாங்க இல்லையா? நம்பாதவங்க, பக்தி செய்யறவங்க தான் சோர்வாவே இருப்பாங்க. நம்பாதவங்களுக்கு தான் மகிழ்ச்சி வராது. நம்புறவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கும். ஒருபோதும் சோர்வு ஏற்படாதுன்றார். யாரேனும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் சோம்பலில் முறித்து கொள்வார்கள்ன்றார். புரியாதவங்க தான் தூங்குவாங்க ஞானத்தை கேட்கும்போது, சோம்பல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு ஒருபோதும் சோம்பல் வரக்கூடாது. வருமானம் ஏற்படும் நேரத்தில் ஒருபோதும் சோம்பல் வராதுன்றாரு. இப்ப வருமானம் செய்றீங்க, ஒரு இப்போ வியாபாரம்லாம் பண்றாங்க, பிஸ்னஸ் நல்லா, அந்த துணி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம்ல நல்லா ஓடும். அந்த டைம்ல தூக்கம் வருமா? வராது. ஏன்னா அப்போ நிறைய பேர் வருவாங்க கஸ்டமர்ன்ட்டு, தூங்க மாட்டாங்க, சோம்பல் வராது. அது மாதிரி தான் இப்போ நமக்கும் இந்த ஞானம்ன்றது வருமானம். கடவுளே வந்து பேசிட்டு இருக்கிறார், குபேரன் அவர் மூலமா இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு தூக்கம் வரக்கூடாதுன்றார் பாபா. சோம்பல் வந்ததுன்னா நீங்க இழக்கிறீங்கன்றாரு. வாடிக்கையாளர் வரவில்லை எனில் வியாபாரம் மந்தமாக இருக்கும்னு சொல்றாரு. சோம்பல் ஏற்படும். இப்ப வாடிக்கையாளரே வரலன்னா வியாபாரம் என்ன பண்ணுவோம்? நம்ம வியாபாரம் ஆகலைன்னா நமக்கு தூக்கம் வரும். ஏன்னா வந்து நமக்கு பிசினஸ் ஆகலைன்னும் போது, அங்க நடக்கலைன்னும் போது சோம்பேறித்தனம் வரும். இங்கும் கூட தாரணை ஏற்படாமல் போய்விடுகிறது. இங்க வந்து ஞானத்தை புரியாதனால தூக்கம் வருதுன்றாரு. தாரணை ஏற்படாமல சிலருக்கு முற்றிலும் புரியல. ஏனென்றால் தேக அபிமானத்துல கேட்கறாங்க, தேகாபிமானம் இருக்கிறது, அதனால தூக்கம் வருது. ஆத்மாபிமானியாக அமர முடியாமல் வெளி விஷயங்கள் ஏதாவது நினைவில் வருகின்றன. சென்டர்ல வந்து உட்காரும்போது மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்துடணும். நம்ம வந்து சமைக்கிறது, போறது, பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறது, அது இது கடங்காரம் பிரச்சனை, அது இதுன்னு வந்து இங்க உட்காந்துட்டு அதை சிந்திச்சுட்டு இருந்தோம்னா ஞானம் புத்தியிலே இறங்காது. அதனாலதான் வந்து ஆத்மாபிமானியாக இல்லாத தேகாபிமானத்துல இருக்கனால தான் சோம்பேறித்தனமா இருக்கு. கேட்கறவங்க நெளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. அதிலே புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து வெளியில அவங்க புத்தி அலையுதுன்ட்டு. அவர்களால் முக்கிய விஷயங்களை கூட புரித்து கொள்ள முடியவே இல்லைன்றாரு. அவங்க வந்து அந்த பாயிண்ட்டை ஒழுங்கா கேட்க மாட்டாங்க, அதை எழுதியும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என திறமையான புத்தி உடையவர்கள் உடனே குறித்து கொள்கின்றனர்ன்றாரு. இப்ப யார் சேவை செய்யறவங்களோ, திறமையான புத்தி இருக்கிறோ அவங்க வந்து குறிச்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு காலத்துல இது உதவும் அப்படின்ட்டு எழுதிக்குவாங்க. படிப்பவர்களின் நடைமுறைகளையும் ஆசிரியர் பார்ப்பார்கள் அல்லவா? பார்ப்பாங்க, ஸ்கூல்ல கூட பார்ப்பாங்க. யார் நல்லா படிக்கிற பசங்களோ அதை எழுதி வச்சுக்கும். ஏன்னா எக்ஸாம்குள்ளார இதெல்லாம் கேட்பாங்க, இந்த கொஸ்டின்லான்ட்டு எழுதி வச்சுக்கும். இப்போ நம்மளும் வந்து இந்த ஞான பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில பயன்படும். என்னன்னா இப்போ வந்து பாபா சொல்லுவாரு, 108ல் வரவங்க இப்படி இருப்பாங்க, 108ல் வரவங்க இந்த பயிற்சி பண்ணணும். இந்த வரதானத்துல நிறைய பயிற்சிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு செகண்ட் கர்ம யோகியா இருங்க, அடுத்த நிலையே கர்மாதீத நிலை அடைஞ்சிட்டேன்ற மாதிரி பயிற்சி பண்ணுங்கன்றாரு. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கணும், என்னென்ன பயிற்சி சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை டெய்லியுமே ஒரு ட்ரில்லு சொல்றாரு, அந்த ட்ரில்லையும் நோட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் யாருன்னா திறமையான குழந்தைகள் நோட் பண்ணி வைப்பாங்க. திறமையான ஆசிரியரின் கவனம் எல்லா பக்கமும் செல்லும் இல்லையா? அப்பொழுது தானே படிப்பிற்கான சான்றிதழ் வழங்க முடியும். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க, அப்பதான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். நன்னடத்தைக்கான சான்றிதழும் கொடுக்கப்படுகிறது, பார்ப்பாங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கூட கொடுப்பாங்க. ஒழுங்கா வராங்களா, ஒழுங்கா கேரக்டர் இருக்குதா, அதையும் பார்ப்பாங்க. எவ்வளவு ஆப்சண்ட் என்பதும் பார்க்கப்படும். டெய்லி வராங்களா, டெய்லி முரளி கேட்குறாங்களா, டெய்லி கேட்கலையா, அதையும் செக் பண்ணுவாங்க. இங்கு வந்து அமர்ந்தாலும் எதையும் புரியாமல் சிலர் இருக்கிறாங்கன்றார் பாபா. பாபா என்ன பண்ணுவார், அவரும் திறமையான டீச்சர் தான், மற்றபடி என்ன பண்றது, வர்றவங்க அப்படி இருக்கிறாங்கன்றாரு. வந்து உட்காந்துருக்காங்க ஆனா எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை, தாரணையும் இல்லைன்றாரு. புத்தியில அந்த ஞானம் பதியவே மாட்டுது, புத்தி மந்தமாக இருக்கிறது, தாரணை ஆவதில்லை என சிலர் சொல்றாங்க. ஆக பாபா என்ன செய்ய முடியும்? பாபா சொல்றாரு, நான் என்ன பண்றது,
இது என்ன அவருன்னா வந்து மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. இது வந்து ஞானம். ஞானம் வந்து தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். தேக அபிமானத்தை விட்டுட்டு வந்து பாபாவை நினைக்கணும். வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, டெஸ்ட் பேப்பர் வரும்போது இது ஒரு நாடகம்னு புரிஞ்சுக்கணும். இது கூட புரியலன்னா அப்ப என்னதான் பண்றது? பாபாவும் என்னதான் செய்ய முடியும்ன்றாரு. இது உங்களுடைய கர்மத்தின் கணக்கு வழக்குகளாகும் சொல்றாரு. உங்களால வந்து கவனிக்க முடியல, உங்களுக்கு புத்தி எங்கெங்கயோ அலையுதுன்னா உங்களுக்கு கர்ம கணக்கு இருக்குன்னு அர்த்தம் சொல்றாரு. தந்தை ஒரே மாதிரியான முயற்சியை தான் செய்ய வைக்கிறாரு. பாபா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் முயற்சி செய்ய வைக்கிறாரு. அதாவது இந்த குழந்தைக்கு எல்லா ஞானமும் சொல்றது, மற்ற குழந்தைக்கு எதையும் சொல்லாம விடுறது, அப்படிலாம் கிடையாது. 4 பேஜ் முரளி எல்லாருக்கும் ஒரே முரளி தான் டெய்லி எடுக்கிறாரு. இதுல வந்து இதே தான் எல்லாரும் படிக்கிறாங்க. யார் யாருன்னா ராஜா ஆகிறவங்க, ராணி ஆகிறவங்க, பிரஜை ஆகுறவங்க, 108 லட்சுமி நாராயணன் கூட இதை படிச்சுதான் வராங்க. பிரம்மா பாபாவும் அம்மாவும் இதே முரளி தான் படிச்சாங்க. அவங்க லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. பிரஜை ஆகிறவங்களும் இதே முரளி தான் படிக்கிறாங்க. வேலைக்காரி ஆகிறவங்களும் இதே முரளி தான் படிக்கிறாங்க. ஆனா தாரணையில வித்தியாசம் இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு முரளி படிக்கிறாங்கன்றது ஒருத்தவங்களும் வரிசை கிரமமா படிக்கிறாங்க. வித்தியாசம் இருக்கு தாரணையில. ஆனா பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் முயற்சி செய்ய வைக்கிறாரு. இந்த குழந்தை இப்படி வேலைக்காரியா இருந்ததுன்னா சரி எனக்கு முரளியே கிடையாது போன்னு சொல்றது இல்ல பாபா. எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை எனில் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களுக்கு லக்கு இல்ல, நான் சொல்றதே நீங்க செய்ய மாட்டீங்க, தாரணையே பண்ண மாட்டீங்கன்னா உங்களுக்கு லக்கு இல்லைன்றாரு. பள்ளியில் படிப்பவர்களில் சிலர் தேர்ச்சி அடைகிறாங்க, சிலர் தோல்வி அடைகிறாங்க இல்லையா? ஸ்கூல்ல பாஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க, ஃபெயில் ஆகிறவங்களும் இருப்பாங்க. இங்கு கூட எல்லையற்ற படிப்பினை எல்லையற்ற தந்தையை கற்பிக்கின்றார். இது எல்லையற்ற ஸ்கூல். இங்கே எல்லையற்ற படிப்பு. டீச்சர் யாருன்னா தந்தை, நம்மளுடைய காட்ஃபாதர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. வேறு தர்மத்தை சேர்ந்தவர்கள் கீதையின் விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ மற்ற தர்மத்திற்காரங்க வராங்கன்னா அவங்க குரான் படிச்சிருப்பாங்க, அவங்க பைபிள் படிச்சிருப்பாங்க. இங்கே கீதையை சொன்னா அவங்களுக்கு புரியாது. அதனால தேசத்தை பொறுத்து இப்ப புரிய வைக்க வேண்டும். இப்ப கிறிஸ்துவ தர்மம்னா அங்க வெளிநாட்டினர் எல்லாமே கிறிஸ்துவ தர்மம் தான். அங்க போய் புரிய வச்சா கீதையை பத்தி பேசக்கூடாது, பைபிளை வச்சு புரிய வைக்கணும். இதெல்லாம் வந்து யுக்தியா நீங்களே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம போயிட்டு அங்க போயிட்டு இதெல்லாம் அறிவாளியா புத்திசாலியா இருக்கிறவங்களதான். அதனாலதான் பாபா வந்து சேவைக்கு அனுப்பி வைப்பாரு. முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும்ன்றாரு. ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் சரி எடுத்த உடனே நாடகம், சிஷ்டி சக்கரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆத்மா பரமாத்மாவை புரிக்கணும். பாபாவுடைய அறிமுகத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அவர் எப்படிப்பட்ட விடுவிப்பவராக வழிகாட்டியாக இருக்கிறாருன்றதையும் புரிய வைக்கணும். எப்படி வந்து எல்லாரையும் மாத்துறாரு, எப்படி கிளாஸ் எடுத்து ப்ராக்டிக்கலா எல்லாரையும் விடுவிக்கிறாரு, பற்றுலேருந்து விடுவிக்கிறாரு, நஷ்டமாக ஆக வைக்கிறாரு, ட்ரில் பண்ண வைக்கிறாரு, பயிற்சி பண்ண வச்சு உடம்புலேருந்தே கூட்டின்னு போயிடுறாரு பாருங்க. எவ்வளோ ஒரு நாசுக்கா வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி அவரு விடுவிக்கிறாரு, வழிகாட்டியா இருக்கிறாருன்றத புரிவைங்க. சொர்க்கத்தில் இந்த விகாரங்கள்லாம் இருப்பதில்லை. சொர்க்கத்துல இதெல்லாம் கிடையாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இங்க கலியுகத்துல இருக்குல்ல. எல்லாரும் என்னுடையங்க நான் விட மாட்டேன்னு பிடிச்சி வச்சிருப்பாங்க. பசங்க குட்டிங்கெல்லாம் நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் பற்று வச்சுக்கிட்டது. அப்புறம் ஆசை, பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டாங்க நானும் வீடு கட்டணும், அவங்க வந்து பணக்காராயிட்டாங்க நானும் பணக்காரன் ஆகணும். இதெல்லாம் ஆசை, பேராசை. இதெல்லாம் வந்து இங்கதான் இருக்கும். சொர்க்கத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். யாரும் அங்க ஆசையும் பட மாட்டாங்க. எல்லாமே அவங்கள சுத்தி எல்லாமே இருக்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எதுவுமே அங்க இருக்காதுன்றாரு. இந்த நேரம் சாத்தானின் ராஜ்யமாக இருக்கு. இப்ப ஒரே அந்த சாத்தான் புத்தி தான் எல்லாருக்குமே. அது வந்து சாத்தான் வெளியில இல்ல, நமக்கு எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் சாத்தான். அந்த ராஜ்யமா இருக்குன்றாரு. பழைய உலகமாக இப்ப இருக்கிறது. இதை பொற்கால உலகம் என்று சொல்லவே முடியாதுன்றாரு. புதிய உலகமாக இருந்தது இப்போது பழையதாக ஆகிவிட்டது. எந்த குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் இந்த விஷயங்களை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றாரு. இப்ப நான் போய் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். கிறிஸ்துவ தர்மத்துக்கு புரிய வைக்கணும், முஸ்லீம் தர்மத்துக்கு, யாரா இருந்தாலும் எங்க நண்பர்கள் தானே, எல்லாரும் சகோதரர்கள், அவங்களுக்கும் நான் பார்த்தா புரிய வைப்பேன் அப்படின்னு ஆர்வம் இருக்குன்னா அவங்களாம் இன்னைக்கு சொன்ன முறையில முக்கியமான பாயிண்டா குறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படிப்பில் மிகவும் வருமானம் இருக்கிறது, எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு வருமானம் சம்பாதிக்க வேண்டும். படிக்கும் நேரத்தில் சோம்பல் அடைவது, புத்தியோகம் அங்கும் இங்கும் அலைவது கூடாது. விஷயங்களை குறித்து கொண்டு தாரணை செய்ய வேண்டும். நோட்ஸ் எடுக்கணும், டெய்லி முரளியில நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணுன்றாரு. 2வது பாயிண்ட், தூய்மையாகி தந்தையின் உள்ளபூர்வமான அன்பை அடைவதற்கான அதிகாரி ஆகணும்.
சேவையில் திறமைசாலியாக ஆக வேண்டும். நல்ல முறையில் வருமானம் செய்து சேவிக்கவும் வேண்டும்ன்றாரு. வரதானம்: மறுபிறவி நினைவிலிருந்து அனைத்து கர்ம பந்தங்களையும் அழிக்கக்கூடிய கர்மயோகி ஆகுகான்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம பழைய பிறவி முடிச்சிட்டோம். இப்போ மறுபிறவி எடுத்திருக்கிறோம். பிராமண பிறவி. நமக்கு அப்பா வந்து சிவபாபா, அம்மா வந்து பிரம்மா பாபா. நம்மளுடைய குடும்பம் பிராமண குடும்பம், எல்லையற்ற குடும்பம் நம்மளுது. நம்ம யாரும் இல்லைன்னே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கூட எவ்வளோ பேர், உலகமே நம்ம குடும்பம் தான். எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கேன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ எடுத்திருக்கிற ஜென்மம் மறு ஜென்மம். நீங்க அப்பாவே சர்வ சக்திவானே அப்பாவா இருக்கிறாரு. அப்புறம் நீங்க எப்படி யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க போன பிறவில இறந்துட்டீங்க. அப்ப நான் இப்ப புதுசா பிறவி எடுத்திருக்கிறேன். என்னை பாலனை பண்ணிட்டு இருக்கிறது கடவுள். அந்த நினைவுல இருந்து பழைய கர்ம பந்தனத்தெல்லாம் அழிச்சிருங்க. அதெல்லாம் அழிச்சிட்டு கர்மயோகி ஆகுகன்றாரு. இந்த தெய்வீகமான மறுபிறவி பிராமண பிறவி கர்ம பந்தன் பிறவியே கிடையாதுன்றாரு. பந்தனமே கிடையாது. அந்த பழைய பிறவி கிடையாது. மாட்டிக்கிட்டு முழிப்போம்ல, இவங்களை கூப்பிட்டா அவங்கள கூப்பிடல, அவங்கள ஏன் கூப்பிடல, இவங்கள ஏன் கூப்பிட்ட, இது இவங்கள வான்னு சொல்லலை, இவங்களுக்கு சாப்பாடு போடலை, இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வரும். இவங்கள கவனிச்சா இவங்கள கவனிக்கல. ஏன்னா பந்தனம் பந்தனம் பற்றுல மாட்டிக்கிட்டு அவங்க இவங்கன்னு எல்லார்ட்டையும் மாட்டின்னு முடிக்கிறது. அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல மாட்டிட்டு இருந்தது கர்ம பந்தனம். அந்த பிறவி முடிஞ்சு போச்சுன்றாரு. இது கர்மயோகி பிறவின்றாரு. நீங்க பாபா நினைவுல இருந்து காரியம் செய்றீங்க, இது கர்மயோகி பிறவி ஆகும். எல்லாருக்கும் நீங்க சுகம்தான் கொடுப்பீங்க, எல்லாரையும் நீங்க கவனிச்சுக்குவீங்க. இது வந்து எல்லாரையும் நீங்க ஆத்மாவா பார்ப்பீங்க. அந்த பிறவி முடிஞ்சிருச்சு. இந்த அலௌகீகமான தெய்வீக பிறவியில் பிராமண ஆத்மாக்கள் சுதந்திரமாக இப்ப இருக்கின்றது. எதையும் சார்ந்தே இல்லை. நம்மளாம் யாரையும் சார்ந்தே இல்லை பாருங்க. இந்த தேகத்தின் கூட நம்ம கடனாக இப்ப கிடைத்திருக்கிறது. இந்த பழைய உடம்பு இருக்கு இல்லையா, இது பழைய உடம்பு தான். ஆனாலும் இப்ப வந்து இந்த பிறவி, புது பிறவி எடுத்துட்டோம். அப்ப இந்த தேகம் கூட இப்ப லோன் தான் நம்ம எடுத்திருக்கிறோன்றாரு. முழு உலகத்திற்கும் சேவை செய்வதற்காக பாபாவின் சக்தியை இப்ப நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப புது பிறவி எடுத்திருக்கான். எதுக்காகனா பாபா சேவையை செய்வதற்காக அவர்கிட்ட இருந்து சக்தி வாங்கிட்டு இருக்கிறான். இல்லைன்னா எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும் நம்ம லைஃப். பாபா கிட்ட வரலன்னா, நம்ம பழையபடி இருந்திருந்தோம்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கும் நம்ம கதையெல்லாம். ஏதோ பாபா கிட்ட வந்ததுனாலதான் கரண்ட் கொடுத்து நம்மளை உடம்ப இயக்கிட்டு வச்சிருக்கிறாரு. ஆத்மாவும் இப்ப சக்திசாலியா இருக்கு. இதன் பொறுப்பாளர் பாபா தான். இப்ப இந்த உடம்பு, இந்த ஆத்மா எல்லாத்துக்கும் பொறுப்பு பாபா தான். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன கவலை? அப்புறம் என்ன நமக்கு கவலை? நம்ம இவ்வளவு நாள் கவலைப்பட்டதே, இந்த உடம்ப யார் பாத்துக்குவாங்க, நம்மளை யார் கடைசி காலத்துல பாத்துக்குவாங்க, இந்த ஃபேமிலியை யார் பாத்துக்குவாங்க, யார் படிக்க வைப்பாங்க குழந்தைகளை, இப்படி எல்லாம் கவலைப்பட்டு இருந்தோம். பாபா சொல்லிட்டாரு, நான் தான் பொறுப்பு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு. அப்புறம் என்ன கவலை? அவர் பொறுப்பாளர், நீங்கள் இல்லைன்ட்டாரு. பாபா என்ன கட்டளை இடுகின்றாரோ அதன்படி கர்மங்களை செய்யுங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரோ அதுபடி வேலையை செய்யுங்கன்றாரு. கேளுங்க, வேலை செய்யறதுக்கு முன்னாடி கேளுங்க. எங்கேயா வெளியே போறோம் பாபாட்ட சொல்லிட்டு போங்க. ஏதாவது பணம் வேணா பாபாட்ட சொல்லுங்க, உடனே வரும். எதுனாலும் பாபாட்ட கேளுங்க, உடனே வரும். எல்லா கர்மங்களையும் பாபாட்ட கேட்டுட்டு செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. நீங்கள் சுதந்திரமானவர்கள். இப்போ உங்களுக்கு நீங்க வந்து சுதந்திர பறவை. கூட்டுக்குள்ளே இல்லை, நீங்க பந்தனமே இல்லை உங்களுக்கு. நீங்கெல்லாம் எப்ப பீக் ஆனீங்களோ உங்களுக்கு பந்தனமே இல்லைன்ட்டாரு. சுதந்திரமானவர்கள். நடத்தக்கூடியவர் இப்ப நடத்தி கொண்டிருக்காரு. இப்ப நம்ம லௌகீகத்துல இருந்தாலும் ஃபேமிலியில இருந்தாலும் நம்ம குழந்தை குட்டிகள் எல்லாம் பழைய பந்தனத்துல இருந்தவங்க தான். ஆனா நீங்க எல்லாரையும் அலௌகீகமா மாத்திட்டு இதுக்கு இவங்க எல்லாருக்கும் பொறுப்பு பாபா தான். நான் வந்து சுதந்திரமா இருக்கேன், நடத்தக்கூடியவர் நடத்திட்டு இருக்கிறாரு, நான் வந்து ஒரு கருவியா இருக்கிறேன், அந்த மாதிரி இருந்துக்கோங்க. இந்த விசேஷமான தாரணை மூலம் கர்ம பந்தனங்களை அழிச்சிட்டு கர்ம யோகியா இப்ப ஆகுங்கள்ன்றாரு. யோகி ஆயிட்டோம்னா வேலை செஞ்சுட்டு பாபா நினைச்சோன்னா அது ஒரு சுமையாவே நமக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு வேலை வேணாலும் செய்வீங்க. ஏன்னா பாபா நினைவுல செய்யறதுனால அது சுமையாவே தெரியாது. அதனால கர்ம யோகியா இப்ப ஆகுங்கள்ன்றாரு. அது மாதிரி நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம தலையில சுமைன்னு நினைக்கிறதுனால தான் அது சுமையா தெரியுது. குடும்பமே பாபாவுடைய குடும்பம், பாபா பார்த்துக்கிறாரு, பாபா குழந்தைகள்னு நினைக்கும் போது அது வந்து சுமையிலேருந்து லேஸ் ஆயிடும் நம்ம. அதனாலதான் கர்மயோகி ஆகுங்கன்றாரு. ஸ்லோகன்: சமயத்தினை அருகில் கொண்டு வருவதற்கான அடித்தளம், ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? அன்னைக்கு தான் சொன்னாரு, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. இது எப்ப எல்லாருக்குள்ளாரையும் வருதோ அப்பதான் வந்து புது உலகம் வரும். சீக்கிரமா டைம் வந்து சீக்கிரம் வந்துடும். எப்ப வரும்னா எல்லாருக்கும் அந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வரணும். அதாவது எனக்கு இந்த உலகம் வேணாம். ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க, அவங்க வாயிலிருந்து வரணும், வேணாம் இந்த உலகம், தயவு செய்து முடிச்சிரு கடவுளே அப்படின்னு சொல்லி எல்லார் வாயிலிருந்து வரும். ஏன்னா அந்த வாழ்க்கை பிடிக்காது, உலகம் பிடிக்காது, வெயில் மழை இந்த இயற்கை பண்ற எல்லா இதுவும் பிடிக்காது யாருக்கும்.
யாருக்குமே பிடிக்காது, அந்த மாதிரி ஆயிடும். அந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு நம்மள்ட்ட இருந்து தான் போகும், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் போகும். அப்புறம் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகும்போது சமயம் சீக்கிரம் வந்துடும். அதுக்கான ஃபவுண்டேஷன் அதான் சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை, இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நினைவு செய்யுங்க பாபாவை. நான் தனியாக இல்லை, பாபாவுடன் தான் இருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்யுங்க. கூப்பிடுங்க பாபாவை, எங்க போயிடுவார், வந்துருவார். மேரா பாபா, என்னுடைய பாபா நற்றுணையாவது நமசிவாயவே. இந்த நேரம் தான் அவரை கூப்பிட முடியும், வேற எந்த நேரம் நம்ம கூப்பிட முடியும்? இப்பதான் அவரோட நேரம், சங்கம யுகம் தான். சத்தியுகத்துல கூட வரமாட்டார். சத்தியுகத்துல நம்ம கூப்பிடவும் மாட்டோம், அது வேற விஷயம். இப்பதான் நம்ம வாழ்நாள் முழுக்க அவர் இருக்கிறாரு. அவரை கூட்டு வேலை வாங்குங்க, கூப்பிடுங்க. நான் தனியா இல்ல, பாபா கூட தான் இருக்கிறேன்ட்டு அனுபவம் செய்யுங்க. எந்த விதமான பிரச்சனைகள் முன்னால் வந்தாலும் நான் பாபாவுடன் இணைந்திருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்யுங்க. பயப்படாதீர்கள்ன்றார். இதுக்கு மேல என்ன வேணும்? எது ஒன்னா வரட்டும். ரொம்ப பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மரணம் தான், சாவுதான் பெரிய பிரச்சனையே நமக்கு. அதுவே வந்தா கூட நம்ம பயப்பட வேணான்றாரு. சிரிச்சுக்கிட்டே உடலை விட்டு வெளில வாங்கன்றாரு. அப்புறம் மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன, சாதா பிரச்சனை தான் நமக்கு. எது வந்தாலும் வரட்டும். வந்தா சொல்லுங்க, நான் பாபாவோட இருக்கிறேன் அப்படின்ட்டு அனுபவம் செய்யுங்க. பயப்படாதீங்கன்றாரு. ஏன்னா பாபாவே இருக்கிறாரு. பிரச்சனை பெருசா, பாபா பெருசா? சர்வ சக்திவான் பெரியவரா? பிரச்சனை பெரியவங்க பெருசா? சர்வ சக்திவான் தானே. அப்ப நம்ம ஏன் பயப்படணும்? இணைந்து இருக்கும் நினைவால் கடினமான காரியம் எளிதாக முடிந்துவிடும். இப்ப பாபா கூடவே இருக்கிறாரு. அந்த நினைவுனால கஷ்டமான காரியம் கூட ஈஸியா முடிஞ்சிரும். நம்ம எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது ஈஸி ஆயிடும். எப்பனா பாபா நம்ம கூட இருக்கும்போது. தனது அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்து விட்டு சுயம் லேசாக இருக்கும்போது எப்போதும் தன்னை மகிழ்ச்சியாக அனுபவம் செய்யுங்க. இப்ப எல்லாத்தையும் ஏன் தூக்கிட்டு நடக்க ஒருத்தவங்க இப்ப நம்ம வந்து 2 கையிலையும் சுமையை தூக்கிட்டு நடக்கிறோம். ஒருத்தவங்க வாங்கிக்கிறாங்கன்னும் போது நம்ம கொடுக்க மாட்டோம், ஃப்ரீயா நடந்து போக மாட்டோம். 2 கையில இருக்கிறதையும் கூட நான் தூக்கிட்டு வரேன்றாங்க, நம்ம கொடுத்துட்டு ஈஸியா நடப்போம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா சமயம் பாபாட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க லேசா இருங்க போதும்ன்றாரு. எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி உங்க தலை மேல போட்டுன்னு கவலையா உட்காந்துருக்கீங்க? மூட்டை மூட்டையா தலையில வச்சுக்கிட்டு கூட எதுக்கு சுமக்குறீங்க? அதெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்றாரு. நீங்க எப்போதும் தன்னை மகிழ்ச்சியாக அனுபவம் செய்யுங்கன்றாரு. இருக்கிறது ஒரு வாழ்க்கை இந்த சங்கமேகத்துல, அவ்வளவுதான். இதோட 84வது பிறவி முடியுது. இதோட நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் பிறவி இன்னும் அங்கேயும் சுகமா தான் இருப்போம். ஆனா அதை விட இங்க மகிழ்ச்சியா அதீந்திரிய சுகத்துல இருப்போம். அதனால இங்க மகிழ்ச்சியாக இப்ப அனுபவம் செய்யுங்கன்றாரு. அப்படிதானே எல்லா ஜாதிகள் எல்லாமே அப்படிதான் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு, உலக அரசாட்சி. உலகத்திலேயே அவங்க வந்து 196 கண்ட்ரீஸ்ல இந்த ஞானத்தை பரப்புனாங்க இல்லையா? எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆனாலும் அவங்க எப்படி இருந்தாங்க? கவலையற்றுதான் இருந்தாங்க. தாதிகள்லாம் ஒரு கவலையும் படல. அந்த மாதிரி மகிழ்ச்சியை இப்ப அனுபவம் செய்யுங்கள். மேலும் பரிஸ்தாவிற்கு சமமாக நடனம் ஆடுங்கள். பரிஸ்தா மாதிரி ஆகி விடுபட்ட ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுங்க. ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்க குடும்ப பொறுப்பை நான் பாத்துக்கிறேன்றாரு. என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற என்ன வேணும்? கடவுளே சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பரிவாரம்.